வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் குரலா பிரபு. இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வரப்போகிற தீபாவளி 2025க்கு சிறிய முதலீட்டில் ஒரு சின்ன தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த தொழிலை தொடங்குறதுக்கு நம்மக்கிட்ட 3000 ரூபாய் இருந்தால் போதும். நாமளும் ஈஸியாகவே இந்த தொழிலை தொடங்கலாம். இது பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக டெம்பரவரியாக பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான். ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபினாயில் தயாரிப்பு மற்றும் டிஷ்வாஷ் லிக்விட் தயாரிப்பு தொழில் தான். இந்த ஃபினாயில் தயாரிப்பை நம்ம தீபாவளி சீரியஸில் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல லாபத்துக்கு இந்த தொழிலை செய்ய முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நமக்கு ஃபினாயில் தயாரிக்கக்கூடியதும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுற டிஷ்வாஷ் தயாரிக்கக்கூடிய 2 ரா மெட்டீரியலுமே மார்க்கெட்டில் கெமிக்கல் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். இதோட விலையும் பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபினாயிலோட ரா மெட்டீரியல் 300லேருந்து 350 ரூபா வரும். 1 லிட்டரோட காஸ்ட்டு. நீங்கள் 1 லிட்டர் ஃபினாயிலை வாங்கி அதை 20 லிட்டராக தயாரிக்கலாம். தயாரித்ததுக்கு அப்புறமா இது ஊற்றி வைக்கிறதுக்கான எம்டி பிளாஸ்டிக் பாட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 2 ரூபா 50 பைசாலேருந்து 4 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா குவாலிட்டியை பொறுத்து மாறும். நீங்கள் காலி பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கும்போதே 3 விதமான பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிக்கோங்க. 1 லிட்டர் பாட்டிலும், அதுக்கப்புறமா 1/2 லிட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா 250 ml கெப்பாசிட்டி உள்ள பாட்டில். இது 3மே கலந்து வாங்கிக்கோங்க. எதுக்காக நம்ம அந்த மாதிரி வாங்கணுன்னா, தீபாவளினாலே மக்கள் ஆஃபர் அல்லது காம்போ அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதனால் நாம் சேல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா, 1 லிட்டர் ஃபினாயில் பாட்டிலும், அது கூடவே 1/2 லிட்டர் ஃபினாயில் பாட்டிலும், அதுக்கப்புறமா 250 ml அந்த வாஷிங் லிக்விட்டும், ப்ளஸ் இது கூடவே ஒரு பிளாஸ்டிக் பொருள், இது எல்லாமே நம்ம காம்போவாக கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிளாஸ்டிக் பொருள் மார்க்கெட்டில் 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் அவைலபிளில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் அந்த பிளாஸ்டிக் பொருளையும் வாங்கிக்கலாம். இந்த தொழிலில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது இதோட தயாரிப்பு செலவு. இதோட தயாரிப்பு செலவு ஒரு 40லேருந்து 45 ரூபாய்க்குள்ள இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டெம்பரவரியாக மக்கள் தீபாவளி பர்ச்சேஸுக்காக கூடுற இடங்களில் போயிட்டு நீங்கள் இதை சேல் பண்ணலாம். இது ஒரு காம்போவாக இருக்கனால, ப்ளஸ் நீங்கள் பிளாஸ்டிக் பொருளும் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால மக்கள் இதை பார்த்தோன்னே வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த காம்போவை சேல் பண்ணுறத நீங்கள் நேரடியாகவும் பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருந்தால் அவங்க மூலியமாகவும் சேல் பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இது இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.